ഹലോ ഗായ്സ്, ഞാൻ ജീന. എൻ്റെ ചാനൽ ആദ്യമായിട്ട് കാണുന്നത് ജീനാസ് വ്ലോഗ്. ഈ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. കുറേ നാളായിട്ട് ഞാൻ വിജയ് അണ്ണൻ്റെ ഒരു വീഡിയോയ്ക്ക് റിയാക്ട് ചെയ്യണമെന്ന് ആഗ്രഹിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ എനിക്കൊരു റിക്വസ്റ്റ് വന്നിട്ടുണ്ട്, വിജയ് അണ്ണൻ്റെ ബർത്ത്ഡേ മാഷപ്പ് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ വേണ്ടി. നമ്മുടെ തലപതിയുടെ ബർത്ത്ഡേ ആയിരുന്നു കഴിഞ്ഞ മാസം ജൂണിൽ. സോ എന്തായാലും നമുക്ക് ആ വീഡിയോ കണ്ടിട്ട് ബാക്കി പറയാം. ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். யார் அது? இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. Once more. யார் அது? என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்க உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரை கொடுத்த. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. Tamil Nadu, the income tax department has recovered 300 crores in unaccounted cash. Superstar Vijay is among those. పన్ను ఎగవేత ఆరోపణలపై తమిళ సూపర్ స్టార్ విజయ్ ను ప్రశ్నించారు ఐటీ అధికారులు. 77 crores in unaccounted cash was seized from two premises. సత్యమా అలా నడిగేదిగా నా పోలా. Kill them with your success, bury them with your smile. In connection with an alleged tax evasion case which is linked to a film. Tamil actor Vijay has been questioned by officers of the income tax. തമിഴ് നടൻ വിജയ് കഴിഞ്ഞ 14 മണിക്കൂറായി ആദായ നികുതി വകുപ്പിന്റെ കസ്റ്റഡിയിൽ തുടരുന്നു. 7% GST வாங்குற சிங்கப்பூர் ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா 5000 கோடி கடன் வாங்குறாங்க. எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சுக்கணும். நாங்க பெரிய இயக்கம். நீ ஒத்த ஆள். ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தானா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அந்த பாயா இருக்கணும்டா அவன் தலைவன். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனர்ல ஓடிங்க, ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காது. நல்லா ஒன்னும் பண்ண முடியாது. ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம். ആ ഒരു സെൽഫി உங்களுக்கு நான் എല്ലാവർക്കും മനസ്സിലാക്കി കൊടുത്തിട്ടുണ്ട് വിജയ് അണ്ണന്റെ പേര്. ரசிகர்கள் குவிந்துவிட்டது. ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. விசாரணைக்காக வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாங்க தப்பு பண்றவங்க இல்ல, தப்பு தட்டி கேக்குறவங்க. அடுத்தது என்ன? தமாசு தமாசு. பாலக்கு தோஷங்க. Indian Academy is Police Academy Part 1 Part 2. உனக்கு பிடிச்ச பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா ஆடு. വിജയ് അണ്ണന്റെ ഡാൻസ് ഈ മനുഷ്യനൊന്ന് കരയുന്ന കണ്ടോണ്ടല്ലോ തന്നെ നമ്മളും കരഞ്ഞു പോകും. അത്ര എന്താ ഡീപ്പായിട്ടുള്ളൊരു ഫീലാണ്.
இல்லடி, என்னையும் எல்லார் முன்னாலையும் அழ வச்சுட்டேன். திருப்பி அடிக்கணும். ஏய், நம்ம பேச்சு மட்டும் தாண்டி சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி சரவெடி. பாட சொல்லட்டுமா? யாரு கேக்குறாங்க? இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். என்னோட பிகினிங் ஸ்டேஜ்ல என்னை பத்தி வந்த கமெண்ட்ஸ், விமர்சனங்கள், பர்டிகுலர் மேக்சின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு அழுதம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அழுதம். பூவே உனக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் கண்ணால் பார்த்தோம். மச்சான் அடுத்த லெவல் போயிட்டான், அப்படியே போக வேண்டியதான். இனிமேல் ஃபேண்டாஸ்டிக் க்ரோத் ஆஃப் அன் ஆக்டர். அதே மேகசின் வந்து கவர் பேஜுக்கு அண்ட் இப்போது அவரை பற்றி ஒரு புக்கே ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു ഇൻഡസ്ട്രിയുടെ സ്കീമാറ്റിക്സ് ആണ് മാറുന്നത്. விஜய் நான் சுத்த வேஸ்ட். இந்த மூஞ்செல்லாம் யாருப்பா படம் நடிக்க சொன்னது? சாம்ராட் ஆஃப் சவுத் இந்தியன் பாக்ஸ் ஆபீஸ். இதோட நிக்க போறதும் இல்ல, நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேணும் மாஸ்டர்? അടുത്ത സിനിമയുടെ പ്രൊമോ വരെ ഉണ്ട്. എന്തായാലും അടിപൊളി ഒരു വീഡിയോ ആയിരുന്നു നമ്മളിപ്പോൾ കണ്ടത്. ഇപ്പോഴും ആ ഒരു ചാട്ടൊക്കെ വന്നുകൊണ്ടിരിക്കുക, അത്ര ആ പാട്ടിൻ്റെ എല്ലാ ഒരു എഫക്റ്റിൽ. എന്തായാലും നമ്മുടെ കേരളത്തിൽ തന്നെ ഒരു ഹ്യൂജ് ഫാൻ ബേസ് ഉള്ള ആളാണ് നമ്മുടെ വിജയണ്ണൻ. എന്തായാലും ഇനിയിപ്പോൾ അടുത്ത മാസ്റ്റർ എന്ന ഫിലിം വരാൻ പോവാണ്, അതിൻ്റെ വേണ്ടിയാണ് എല്ലാവരും വെയിറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. എന്തായാലും എൻ്റെ വീഡിയോ ആദ്യമായിട്ട് കാണുന്നത് ലൈക്ക് ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. അടുത്തൊരു വീഡിയോ റിയാക്ഷൻ ആയിട്ട് വരുന്നവരെ ബൈ.